ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா கோயின் 2.0 சேனல். லாஸ்ட் டைம் இந்த ட்ராமா நம்ம இதில் முடித்தோம். ஹீரோனோட பாட்டி ஹீரோனோட அப்பாவை கூட்டின்னு ஹாஸ்பிட்டலோட மாடி மேலே போயிருப்பாங்க கீழே குடிக்கிறதுக்கு. அப்போ ஹீரோனி பாட்டி வந்துருங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க பாட்டி கேட்கவே மாட்டாங்க. இப்போத்துலேருந்து நீ உன் வாழ்க்கையை வாழு, உன் படிப்பில் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க பார்ப்பாங்க. அதோட தான் முடிச்சிருக்கும். சரி வாங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ட்ராமாக்குள்ளே போகலாம். ஹீரோனோட பாட்டி ஹீரோனோட அப்பாவை பின்னாடி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோனி வேணாம் வேணாம்னு சொல்லி முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. வேணாம் ப்ளீஸ் கிராண்ட்மா, அந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான், நான் இனிமேல் கஷ்டப்பட்டு உழைப்பேன், நேர்மையாக சம்பாதிப்பேன், உங்களை நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போயிட்டா எனக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லைன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் பாட்டிமா இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது, விட்டுக்கிட்ட உன்னால் போராட முடியாதுன்னு சொல்லி பின்னாடி இழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயினி முட்டி போட்டுக்கிட்டே இப்போ கிட்ட போகிறாங்க. ஆனால் பாட்டிமா இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க ஹீரோனோட அப்பாவை. அப்போ ஹீரோ தான் அங்கே ஹீரோனோட கழுத்தை பிடிக்கிறாரு. ஹீரோனோட கழுத்தை பிடிச்சின்னு பாட்டிமாவை மிரட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு ஓல்ரெடி, இதுக்கு மேலே நீ பின்னாடி போனோம்னா உன் பேத்தியை நான் இங்கே கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி பயந்து போய் என் பேத்தி எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உன் பேத்தி என்கிட்ட மில்லியன் கணக்கில் கடன் வாங்கியிருக்கா, நீ இங்கே 2 பேரும் இங்கே இறந்துட்டீங்கன்னா உன் பேத்தியும் சேட் ஆகிடுவா, அப்புறம் அவளும் உங்க கூட ஜாயின் பண்ணிப்பா, அப்புறம் என் பணம்லாம் வேஸ்ட் ஆகிடும், 3 எண்டத்துக்குள்ளே நீங்கள் முன்னாடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிக்கிறாரு. பாட்டியை முன்னாடி வராங்க. அப்போ அங்கே டாக்டர் நர்ஸ் எல்லாம் வர்றாங்க. அவங்ககிட்ட பாட்டி ஹெல்ப் பண்ணுங்க, இவன் பேத்தியை கொல்ல பார்க்குறான், உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட நெத்தியில கிஸ் பண்றாரு. பாட்டி கிட்ட ஹாயின்னு சொல்றாரு. பாட்டி அந்த ஷாக்ல மயங்கி போய் விழுந்துடுறாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்கலாம் பாட்டியும் ஹீரோனோட அப்பாவையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே முடிச்சு வைக்க நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோனி என்னை யாருக்குமே பிடிக்கலையே, ஏன் அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோ சொல்றாரு, அவங்களுக்கு உன்னை பிடிக்கலன்னா என்ன, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல. அப்போ ஹீரோயினி மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயினி தூக்கிட்டு டாக்டர் கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினி தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ அந்த ஐசக் அங்கே தான் இருக்கான் போல, கையில கட்டி வச்சுக்கிட்டு சொல்றான், இந்த மாதிரி ஒரு தருணம் மறுபடியும் நடக்க வாய்ப்பே இல்லை, என்ன ஒரு ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த சீன்ல ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஹீரோட ஃப்ரெண்டு தான் இன்ஜெக்ஷன் போடுறாரு. அப்போ ஹீரோ கையை பிடிச்சி முறுக்கிட்டு, நீ என்ன காசு கொடுத்து படிச்சியா, அவளை ஒரு ஊசி போட்டு அழைய வச்சுட்டேன்னு கேட்க, அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு, ஒருவேளை உனக்கு அந்த திறமை இருந்தால் நீயே போட வேண்டியதுனா, இது ஜஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் மட்டும்தான், இதுக்கு ஏன் இவ்வளோ சீன் போடுற, அப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, கோமாவில் இருக்கிற அப்பா உடம்பு சரியில்லாத பாட்டி, நீ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி சொல்லி கட்டாயப்படுத்தல, நீ எவ்வளோ ரொம்ப புஷ் பண்ணதுனால குதிக்கவே போயிட்ட அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, நான் என்ன லூஸான்ட்டு. அப்புறம் ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு என்ன நடந்ததுன்னு பாரு, அப்புறம் ஹீரோயினை பற்றி விசாரி அப்படின்னு சொல்றாரு. அந்த அசிஸ்டண்ட்டும் ஹீரோனோட டைரி எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோனோட நிலைமை என்னன்னு தெரியும், இதை நான் ஹீரோயின் பேக்கை பேக் பண்ணுறப்போ எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அவங்களோட டைரியை கொடுக்குறாரு. இதில் ஹீரோயினி டெய்லி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ வேலை செய்கிறாங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்கன்ற எல்லா விஷயமும் அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோ, இவ வெறும் தண்ணியும் பிரெட்டையும் குச்சி வாழ்ந்துட்டு இருக்காளா, எப்படி ஒரு மனுஷனால நாள் பூரா நான் ஸ்டாப்பாக வேலை செஞ்சுட்டே இருக்க முடியும், அதுவும் சில $100 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஹீரோயினியை பார்த்துக்கிறாரு. அப்போ அசிஸ்டண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு, அதை யோசிக்கிறாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹீரோயினி சின்ன வயசாக இருக்கிறப்ப அவங்க அப்பா போல்ட்டாக நடந்துக்கினாரு. அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் ஹீரோனோட அப்பா கோமாக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினியும் அவங்க அப்பாவும் இறந்துட்டதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதனால ஹீரோயினோட அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி அவங்க பாட்டி கூட தான் வளர்ந்துட்டு வந்தாங்க. ரீசெண்டாக தான் அவங்க பாட்டிக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதனால தான் அவங்க ஸ்கூல் போதை நிறுத்திட்டு கண்ட வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சாங்க, அவங்க பாட்டிக்கு அவங்க அப்பாவுக்கு மெடிக்கல் பில் கட்டுறதுக்கோசம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, ஹீரோயினி நீ அந்த வேலைக்கு போகிறதெல்லாம் நிறுத்து, நான் உனக்கு மறுபடியும் ஸ்கூல் போகிறதுக்கு உதவி பண்ணுறேன், அதோட உங்கள் பாட்டி உங்கள் அப்பாவோட மெடிக்கல் பில்லெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், அப்புறம் நான் உன்னை புள்ளி பண்ண மாட்டேன், நீ என்னோட ஒய்ஃபை மட்டும் இரு, அதோட அந்த ஐசக் ஒரு கேவலமானவன், அவன் ஒரு நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான், அவங்ககிட்டருந்து விலகி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட நெத்தில கிஸ் பண்ணுறாரு. இதை நோரா வெளியிலேருந்து பார்த்துட்டு யோசிக்கிறா, ஹீரோ இப்போ உனக்கு இந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வேறு வந்துச்சா, நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் இருக்கா. அவள் யோசிக்கிறா, இப்போ வின் ஃபேமிலி மீட்டிங் வேறு இருக்குது, ஆமாம் வின் ஃபேமிலி, ஹீரோவை எப்படி வின் ஃபேமிலி இந்த மாதிரி சீப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாங்க யோசிச்சுட்டாங்கன்னு போகிறா. அந்த சீனில் ஹீரோயினி பயந்து போய் எழுந்துக்கிறாங்க, என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிக்கினேன். அப்போ ஹீரோ கேட்குறாரு, நீ எழுந்துட்டியான்னு. அதுக்கு ஹீரோ என்னோட அப்பாவும் பாட்டியும் எப்படி இருக்காங்கன்னு கேட்க, ஹீரோவும் சொல்கிறாரு, அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க, ஹீரோயினி உனக்கு எதனா ஹெல்ப் தேவைப்படுதா,
எதுவாக இருந்தாலும் சொல்லி நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினி எனக்கு எதுவும் தேவையில்லை, நீங்கள் ஏற்கனவே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ டென்ஷனாகி அப்படி இப்படின்னு நடந்து யோசிக்கிறாரு, நீ உண்மையிலேயே வேற லெவல் ஹீரோயின்ட்டு. அப்போ ஹீரோயினி இவருக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோ யோசிக்கிறாரு, ஹீரோயினி என்ன மாதிரி ஒரு தங்க சொரகத்தை கூட இருந்துக்குன்னு நீ பணமாக்காம இருக்கிற, நாள் முழுக்க அந்த உடஞ்ச ஸ்கூட்டரில் உக்காந்துக்கின்னு சில்லறை கோசம் அலைஞ்சிட்டு இருக்க, அதனால உன்னால் அமைதியாக இருக்க முடியாது, நீ ரொம்ப பிடிவாதம் பிடிப்ப, இது எனக்கு எரிச்சலை தருதுன்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, ஹீரோயினி நீ இதுக்கு மேலே என்னை பேடாக ஃபீல் பண்ண வச்சுன்னா அதுக்காக நீ எனக்கு நஷ்ட ஈடு தர வேண்டியது இருக்கும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை கண்ணு முழிக்க வைக்க நாளைக்கு யூஎஸ்லேருந்து டாப் டீம் வராங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினி பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன நான் உன்னை பயன்படுத்திட்டேனான்னு சொல்லி ஹீரோயினி பக்கத்தில் உட்காந்து நான் உன்னை இப்போ கிரேஸ்ன்னு கூப்பிடுவா இல்லை கிரேஸ் ஃபாஸ்ட்ன்னு கூப்பிடுவா அப்படின்னு கேட்க ஹீரோயினி கேட்குறாங்க, நீங்கள் உண்மையாகவே சொல்கிறீங்களா நாளைக்கு மறுநாள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நீ இப்போ பார்க்க எப்படி இருக்க தெரியுமா, ஃப்ராக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி க்யூட்டாக ரியாக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோ மறுபடியும் நீ இப்போ தான் உண்மையாகவே ஃப்ராக் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாட்டிமா தான் ஹீரோயினியை பார்க்கறதுக்கோசம் உள்ளே வர்றாங்க. பாட்டி சொல்கிறாங்க, ஹீரோயினி என்னை மன்னிச்சிடு, நான் பண்ணது தப்பு தான், நான் பிரயோஜனமே இல்லாதவ, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பாட்டி என்னோட கேர்ள் அழ வைக்கிறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, யார் உன்னோட பாட்டின்னு சொல்லி ஹீரோவை அப்போ தான் பார்க்குறாங்க. யார் நீன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேசலாம், உட்காருறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினோட பாட்டி கேட்குறாங்க, நீ என்ன சொல்கிறேன்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உங்கள் பேத்தி ஒரு டீக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தா, ஒரு காட்டன் கரடி வேஷம் போடுன்னு கண்டபடி ரோடை கிராஸ் பண்ணா, அப்போ நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண, அவள் என்னை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அப்புறம் என்னை லவ் பண்ணுறது பின்னாடியே சுத்தனா அப்படின்னு சொல்ல ஹீரோயினி அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, நான் அப்புறம் தான் ஹீரோயினி ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறத நான் பார்த்தேன், அதுவும் அவள் பாட்டிக்காக அன்பா அதை ஏற்றுக்குனா, அதனால தான் ஹீரோயினிக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இப்போ பாட்டி கேட்குறாங்க, அவன் சொல்கிறது உண்மையா, நீ அவன்கிட்ட பணத்தை கடமாக வாங்கினியான்னு கேட்க அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இல்லை பாட்டி நான் அதை சும்மா தான் கொடுத்தேன், அது கொஞ்சம் பணம் தான், நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு பாட்டி நீ எப்படி அப்படி பண்ண முடியும், ஹீரோயினிக்கு 20 வயசு தான் ஆகுது சொல்லி பாட்டி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கு ஹீரோயினையும் பாட்டி ப்ளீஸ் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு தெரியும் பாட்டி, நான் தான் எல்லையை மீறிட்டேன், ஆனால் எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் லைஃப்பை ஸ்கிப் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி கல்யாணமாக சொல்லி பாட்டி ஷாக் ஆக அப்போ ஹீரோயினி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டியும் நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், நான் அமைதியாகணும்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உதடெல்லாம் எப்படி காஞ்சி போயிருக்கு பாருன்னு சொல்லி ஜூஸை கொடுக்குறாரு. ஹீரோயினும் அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நீ ஏன் ஷாக் ஆன, நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட் ஃபேக்குன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினி சொல்கிறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க ரொம்ப அவசியம் இல்லைன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மறைக்க சொல்லி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இது ரொம்ப அவசியம் இல்லையா, நான் ஒரு கேவலமான கிழமை எங்க உண்மையான மிஸ்டர்ஸாக வச்சிட்ருக்கேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஹீரோயினி நீ உண்மையிலேயே நான் உனக்கு தகுதியான இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினியும் அப்படிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஹீரோயினி நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை நீ யார்கிட்ட வேணாலும் காட்டிக்கலாம், அதோட நான் ரொம்ப பிரமாதமானவன், நீ அதை நினச்சி கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம்னா வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹீரோயினியும் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோ மறுபடியும் அந்த கான்ட்ராக்ட் பற்றி தான் பேசுகிறாரு. ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் பைத்தியம் போல இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஹீரோயினி நான் மறுபடியும் அந்த கான்ட்ராக்டில் சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு வேணாலும் நீ அதில் ஃபில் பண்ணிக்க, நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினியும் ஓகே சொல்லிடுறாங்க. மற்ற சின்ன ஹீரோயினி அவங்க பாட்டிக்கிட்ட தான் அவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ரிங்கையும் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் உண்மையாக மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினி சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் காட்டிட்டேன் ரிங்கையும் காட்டிட்டேன், நீங்கள் என்ன நம்பலையா அப்படின்னு கேட்க அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, நீ அவன் இங்கே இல்லாத போய் என்கிட்ட உண்மையை சொல்லு, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போஸ் பண்ணானா, ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு ரொம்பவே மிரட்டுற மாதிரி இருக்கான், அதோட அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹீரோயினி சொல்கிறாங்க, அவர் டால் ஹேண்ட்ஸம் ரிச், அதோட அவர் என்ன நல்லவன் பார்த்துக்கிறாரு, அவர் பார்க்க கொஞ்சம் கோவக்காரர் மாதிரி தெரியலாம், ஆனால் உள்ள ரொம்பவே மென்மையானவர், அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பாட்டியும் அப்படின்னா நீ தான் அவன் பின்னாடி ஓடி இருக்கியா, உங்கள் 2 பேரோட உலகம் வேறு வேறு, ஆனால் உனக்கு ரொம்பவே தைரியம் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹீரோயினி சொல்கிறாங்க, பாட்டி இந்த மாதிரி தான் பேசாதீங்க, அவர் வேணாலும் கிரேட்டாக இருக்கலாம், ஆனால் நான் ஒன்றும் குறைஞ்சவே இல்லை, நான் சின்ன வயசில் டாப் மார்க் எடுத்தேன், அதோட கைண்டு ஸ்மார்ட்டு ப்ரிட்டியாக வேறு இருக்கேன், அவருக்கு நான் கிடைச்சது லக்கி அப்படின்னு சொல்லி அதுக்கு பாட்டியும் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டிக்கிட்ட நான் கிளம்புறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் வெளியே வந்து யோசிக்கிறாங்க, இது உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ
ஹீரோயினி கையிலேருந்து ரிங்கு கீழே விழுந்துருது. அப்போ அங்கே நோரா வரா சொல்கிறா ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு வின் ஃபேமிலியோட டின்னர் இருக்குது, ஹீரோவால் வர முடியல, அதனால் நான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க ஹீரோக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, அதனால் நான் அவங்க கூட வரலன்னு சொல்ல, அதுக்கு அவ சொல்கிறா எனக்கு சில சமயங்களில் உங்கள் 2 பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி தெரியல, ஏதோ பாஸ் எம்ப்ளாயி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வின் ஃபேமிலியில் நியூவாக மேரேஜ் பண்ணுவாங்க, பழைய கெஸ்ட் ஹவுஸில் 3 மாதத்துக்கு தங்கணும்னு ஒரு ரூல் இருக்குது, அதோடு இன்னைக்கு எல்லாரும் வருவாங்க டின்னருக்கு, எல்லாரும் கூடயும் அறிமுகப்படுத்திக்க இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஏன் ஹீரோ இதை பற்றி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்னு கேட்டு அவள் போகிறா. அவள் பின்னாடியே ஹீரோயினும் போகிறாங்க. அவங்க 2 பேரும் போயிடுறாங்க போல இருக்கு. அப்போ ஹீரோயினிக்கு கால் வருது ஹீரோ கிட்டேருந்து. ஹீரோ கேட்குறாரு மறுபடியும் உன்னை புள்ளி பண்ணாங்களான்ட்டு. அதுக்கு ஹீரோயினி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு வெயிட் பண்ணு, நான் யாரையாவது அனுப்பி உன்னை பிக்கப் பண்ணி வீட்டில் எடுத்து போய் விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினி சொல்கிறாங்க நான் இங்கே வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் போனேன்னா ஒரு மாதிரியாக இருக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் ஹீரோயினி யோசிக்கிறாங்க இவர் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போலியா, இவர் வரத்துக்குள்ளே இங்கே டின்னரே முடிஞ்சிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினி உள்ளே போகும்போது ஹீரோட குடும்பத்தை பார்க்குறாங்க. குடும்பத்தை பார்த்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க இந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாங்க இவ தான் ஹீரோட ஒய்ஃபா, ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப சாதாரணமானவ, அப்புறம் எதுக்கு ஹீரோ இவளை நம்ம முன்னாடி கூட்டிகிட்டு வரல அப்படின்னு கேட்க, அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாங்க இவ வேணும்னு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அப்போ எல்லார்கிட்டையும் காட்டினா தானே இவளால் அஃபிஷியலாக ஆக முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோட அங்கிள் தான் போல இருக்கு அவர் சொல்கிறாரு வாய்ப்பே இல்லை, இவங்க 2 பேரும் ஏற்கனவே சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாங்க சர்டிஃபிகேட்லாம் ஒரு பேப்பர் மட்டும்தான், அது எப்படி ஹீரோக்கு ஒரு அர்த்தத்தை தரும், இல்லைன்னா டைவர்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தை மட்டும் தானே, அப்படி இருந்தால் ஏன் ஹீரோ முன்னாடியே இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாத வயசு பொண்ணெல்லாம் ஒரு ஜாலிக்கு மட்டும்தான், வெளியே சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் புலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. திடீர்னு ஹீரோவோட தாத்தாவை பார்க்குறாங்க. தாத்தாவை பார்த்தோன்னே நீங்கள் தானே அன்னைக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கு தாத்தா சொல்கிறாரு உனக்கு மற்றவங்க மரியாதை கொடுக்க தெரியாது அப்படின்ட்டு. அப்போ அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு ஹீரோயினி மிஸ்டர் வினு தான் ஹீரோவோட தாத்தான்னு சொல்ல ஹீரோயினியும் மரியாதை கொடுக்குறாங்க. அப்புறம் ஹீரோயினி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க மிஸ்டர் வின்னு நானும் ஒன்றா சேர்ந்து நூடுல்ஸ் உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் என்னை ரொம்ப கஷ்டம் கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோவோட தாத்தா வந்து உட்கார சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினையும் போய் பார்க்குறப்ப அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்போ ஹீரோயினி மனசுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, உட்கார இடம் போல இருக்குன்னு யோசிக்கப்போ அப்போ ஹீரோட அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ரூடான பொண்ணு என் குடும்பத்தில் கேம் ப்ளே பண்ண எங்கேருந்து வந்தா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தாத்தா இவ ஹீரோவோட அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க டேட் என்ன மாதிரியான மகன் தன்னோட பேரண்ட்ஸ்க்கு தன்னோட ஃபியான்சி அறிமுகப்படுத்தாமல் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஹீரோயினையே கண்டுபிடி பேச ஆரம்பிக்கிறாங்க. மரியாதை தெரியாதோ, மானம் இல்லாதவோ, ஸ்டேட்டஸ்க்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்படுறவோ, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நாங்கள் என்றைக்குமே எங்களோட மருமகளை ஏற்றுக்க மாட்டோம் சொல்லி ஹீரோயினியை காட்ஸை கூப்பிட்டு வெளியே அனுப்ப சொல்கிறாங்க. அப்போ அந்த நோரா ஹீரோ இங்கே இல்லை, இப்போ உனக்காக யார் நிற்கிறாங்க சொல்லி மனசுக்குள்ளே யோசிக்கிறா. இப்போ ஹீரோயினியே சொல்கிறாங்க நீங்கள் காட்ஸை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட நீங்கள் என்னை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், ஆனால் எனக்கு வெஸ்டர்ன் ஃபுட் ஒத்துக்காது, அதனால நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கிட்ட மேடம் நான் உங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஆனால் நான் என்னோட சுயநலத்துக்காக எதுவுமே எப்போவுமே பண்ணது கிடையாது, ஸோ நான் உங்களோட புகழ்ச்சிக்கு தகுதியானவ இல்லை, அதனால் உங்களோட புகழ்ச்சியை நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்ப பார்க்க அவங்க கடுப்பாகிறாங்க. அப்போ ஹீரோ தான் அங்கே வர்றாரு. வச்சுக்கவா என்ன வச்சுக்கணும் அப்படின்னு கேட்க ஹீரோயினி சொல்கிறாங்க எனக்கு வெஸ்டர்ன் ஃபுட் ஒத்துக்காதுன்ட்டு. அதுக்கு ஹீரோ அப்படின்னா ரெகுலர் ஃபுட்டை செய்ய சொல்லு, அதில் உனக்கு பிடிச்சது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவோட அசிஸ்டன்ட் கிட்ட கிச்சனில் யாரையாவது ரெகுலர் ஃபுட்டை செய்ய சொல்லுங்கள், ஆயில் கம்மியாக காரம் கம்மியாக அப்படின்னு சொல்லி, அதுக்கு அவரும் ஓகேன்னுறாரு. அப்போ ஹீரோயினி மனசுக்குள்ளேயே இவருக்கு எல்லாமே தெளிவாக ஞாபகம் இருக்குது, இது என்னோட டேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ தாத்தாவோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாரு யாரையாவது டீ எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், ஸ்ட்ராங்காக இருந்தால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு புது மருமக வீட்டுக்கு வரும்போது சரியான பரிசு தரலன்னா அது பெரிய நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் போய் உக்காடுறாங்க. இப்போ ஹீரோ தாத்தாவை கேட்குறாரு தாத்தா நீங்கள் தான் இன்வைட் பண்ணீங்க என்னோட கேர்ள், அப்புறம் இந்த மாதிரி நடத்துவீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு தாத்தா கேட்குறாரு நாங்கள் என்ன பண்ணணும்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு நீங்கள் கொடுக்குற வெல்கம் கிஃப்ட் பொறுத்து இருக்குது, அது மட்டும் திருப்தியாக இல்லைன்னா அவங்கள தாத்தான்னு கூப்பிட்டு இன்னொரு நாள் தள்ளி போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லு. அப்போ ஹீரோட அம்மா நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யார் சம்மதிச்சான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாரோட சம்மந்தமும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல, அப்போ ஹீரோட அம்மா கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோட தாத்தா ஹீரோட அப்பா கிட்ட இவளுக்கு உடம்பு சரியில்லை, இவளுக்கு கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைன்னு சொல்லி ஹீரோட அம்மாவை அனுப்பி விட்டுடுறாங்க. அப்புறம் தாத்தாவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாரு ஹீரோயினுக்கு ஏற்கனவே அவர் ரெடி பண்ணிட்டாருன்ட்டு, சிட்டி சென்டரில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு ரெடி பண்ணியிருக்காருன்னு சொல்ல, அப்போ ஹீரோயினி ஷாக் ஆகுறாங்க என்ன சிட்டி சென்டர்லையா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு தாத்தாக்கு டீ கூடன்ட்டு. அப்போ ஹீரோயினி
போய் அந்த டீயை கொடுக்குறாங்க. தாத்தா அந்த டீயை பார்த்தோன்னே இது என்ன டீயா இல்லை மருந்தா, இது இவ்வளோ டார்க்காக இருக்குன்னு சொல்லி ஹீரோவை பார்த்துட்டு குடிக்கிறாரு. குடிச்சிட்டு தாங்க முடியல அவரால், ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்து ஹீரோ அவங்களோட பெரிய அங்கிள் கிட்ட தான் போகிறாரு. பெரிய அங்கிள் ஹீரோ கிட்ட நான் அவசரத்தில் வந்ததுனால எதையும் எடுத்துகிட்டு வரல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ பரவாயில்ல அங்கிள், உங்களோட எண்ணமே நல்லது தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பெரிய அங்கிளுக்காக நோட்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அசிஸ்டண்ட்டும் எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி நோட்டை எடுக்கிறாரு. இப்போ அங்கிள் சொல்கிறாரு இருங்கன்ட்டு. அதுக்கு ஹீரோ பார்க்குறாரு, அவரும் வேறு வழி இல்லாமல் அந்த டீயை எடுத்துக்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எவ்ரி ஒன், நானும் என்னோட ஒய்ஃபும் இந்த டீயை கொடுக்குறோம், இதை நீங்கள் குடிக்க மறுத்து எங்களை அவமானப்படுத்த மாட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்க, இப்போ தாத்தா அந்த அங்கிள் கிட்ட சீக்கிரமா டீயை குடின்னு சொல்லு. அவரும் டீயை குடிக்கிறாரு, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லு. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பெரிய அங்கிள் ஒரு வைன் ஃபேக்டரியை கிஃப்டாக கொடுக்குறாருன்ட்டு. அதுக்கு அவரும் ஷாக் ஆகுறாரு. ஆனால் அவரால் எதுவுமே பேச முடியல. அடுத்து ஹீரோ அவரோட செகண்ட் அங்கிள் கிட்ட தான் போகிறாரு. அவருக்கு டீயை கொடுக்குறாங்க ஹீரோயின், அவரும் நல்லா இருக்குன்னு சொல்ல, அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, செகண்ட் அங்கிள் ஒரு லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் காரை கிஃப்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. பார்த்தா அந்த நோராக்கு செம்ம ஜலஸாக இருக்குது. அதை பார்த்து ஐசன் சொல்கிறான், நம்ம மேரேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கும் கிடைக்கும்ன்ட்டு. அதுக்கு அவளும் ஓகே சொல்கிறா. அடுத்த சில்ல ஹீரோனி ரூமில் உட்காந்துக்கின்னு இவங்க ரொம்ப ரிச்சாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த நோட்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ உள்ளே வராரு. ஹீரோ கேட்குறாரு, இதை பார்த்து ஸ்டன் ஆகிட்டியான்ட்டு. அதுக்கு ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் இன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டதுனால உங்கள் ஃபேமிலி கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, என் கூட நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது, என்னோட கிராண்ட் பாக்கு கூட பிறந்தவங்க நிறைய பேர், ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும்தான். உனக்கு தெரியுமா, வின் குடும்பம் அவங்களுக்கு தரக்கூடிய சொத்து ரொம்பவே பெருசு. ஒவ்வொருத்தரும் இந்த ஃபேமிலியோட 8 ஆகிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் செலவழிக்க வைக்கிட்டு அவங்களோட ஹெல்த்துக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினியும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், அவங்களே கொஞ்சம் செலவழிக்க வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அவங்க என்னை நினச்சி ரொம்ப பதறாங்க, அவங்களுக்கு நைட்டில் தூக்கம் கூட வர்றது கிடையாது, இவ்வளோ பெரிய சொத்தை நான் வேண்டான்னு சொல்கிறதுனால அவங்க என்னை கிண்டல் பண்ணுறாங்க, ஆனால் நான் அடிக்கடிக்கு வீட்டுக்கு வர்றதுனால அவங்க பயப்படுறாங்க. சரி சொல்லு, ஒருவேளை என்னோட தாத்தா நான் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு சொல்லி நான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டா நீ என்னை பைத்தியம்னு நினைப்பியா அப்படின்னு கேட்க, ஹீரோனியும் ஏன்னு கேட்குறாங்க. இப்போ ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிப்பாரு. ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட, ஹீரோ உனக்கு என்ன பைத்தியமா, நீ ஏன் வின் குடும்பத்தை விட்டு போகணும்னு நினைக்கிற, நீ என்னோட மக, நீ அந்த இல்லீகல் சன்னை அவனோட இடத்துல வைக்கிறதுக்காக எனக்கு பிறந்தவன், ஹீரோ நீ எனக்காக போராடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த நோராவும் சொல்லியிருப்பா. அவ என்ன சொல்றான்னா, ஹீரோ நீ எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாது, அதனால உனக்கு எந்த செலவும் வரப்போகுது இல்லை, எல்லாருமே வின் குடும்பம் மாதிரி இருக்கணும்னு கனவு காண்றாங்க, அப்படி இருக்கிறப்போ உனக்கு ஏன் இது தாங்க முடியாததா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா. இதை ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோயின் சொல்றாங்க, அவங்க சொல்றது அப்படியே ஆப்போசிட். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அப்படி இருக்கப்போ வின் குடும்பம் ஏன் உங்களை கட்டி போட நினைக்குது, உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம், இது ஒன்றும் ஸ்டேஞ்சா இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினோட காலை இழுக்க ஹீரோயின் பெட் மேல பத்துறாங்க. ஹீரோயினை கிஸ் பண்றாரு. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க சொன்னீங்க இல்லையா நீங்க இன்கேப்பபிள்ன்ட்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உனக்கு சீக்கிரமாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போறப்போ அசிஸ்டன்ட் வந்து கதவு தட்டுறாரு. ஹீரோ கோவமா போய் கதவு திறக்க அசிஸ்டன்ட் சொல்றாரு, ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிடுச்சு, அது பண்ணது மேடம் தான், அதோட ஹீரோயினோட பார்த்து ஹீரோயினுக்கு தெரியாம இங்க வந்திருக்காங்க, நான் வரும்போது மேடம் நிறைய பாடி காசை கூப்பிட்ட பார்த்தேன், எனக்கு பயமா இருக்கு, மறுபடியும் அவங்க ஹீரோயினை பழிவாங்க ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அப்படின்னா நான் சொன்ன எல்லாத்தையுமே அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வெளியே போறாரு. அடுத்த சீன்ல அந்த நோரா கிட்ட ஒரு மெய்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவ கேக்குறா, நீ என்ன சொன்ன, மேடம் கூட்டிட்டு போ, ஹீரோ ஆட்களை அனுப்பியிருக்கானான்னு கேட்க, அதுக்கு அவங்களும் ஆமான்றாங்க. அப்போ அவ யோசிக்கிறா மனசுக்குள்ளே, அது எப்படி சாத்தியம், அவங்க ஹீரோவோட சொந்த அம்மா, ஹீரோயினுக்காக அவங்களோட சொந்த அம்மாவே பூட்டி வைக்கிறானா, இதுக்கு மேல நான் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மேடு கிட்ட ஹீரோயின் எங்கன்னு கேட்கறா. இந்த பக்கம் ஹீரோட அம்மாவை கட்டி போட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, என்னை போக விடுங்கன்ட்டு. அப்போ ஹீரோ தான் அங்க வராரு. சொல்றாரு அவங்க கிட்ட, நான் உன்னோட லவர்ஸோட வெளிநாட்டுல செட்டில் பண்ணிட்டா எப்படி இருக்கும், அது உண்மையிலே நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட கையை கழட்ட சொல்றாரு. அப்போ அங்க இருக்கிறவங்களாம் அவங்களோட கையை கழட்டுறாங்க. கழட்டினோடனே ஹீரோவை பழின்னு வச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ அவங்க கிட்ட சொல்றாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட லைஃப்ல என் மேலே கையை வச்சது இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லு. அதுக்கு அவங்க, நான் உன்னோட அம்மா, நீ எப்படி என்னை இப்படி நடத்தலை அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நீ இப்போவும் என்னோட அம்மான்ற இடத்துல இருந்துன்னு என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறியா, நீ உன் புருஷனை பைத்தியமாகி வீட்டை உடச்சி என்னை வெட்ட வந்தப்போ உனக்கு தோணும் இல்லையா நீ என்னோட அம்மான்ட்டு கேட்க, அதுக்கு அவங்க அம்மா நான் சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ அமைதியாக இங்கே இருந்தானா உனக்கு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், இல்லைனா உன் புருஷன் என் கைக்கு கிடைச்சானா நான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன், அப்புறம் நீங்கள் 2 பேரும் வாழ்நாள்
நாள் முழுக்க சண்டை போட்டுக்கினே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அடுத்த சீனில் பயங்கரமாக மழை பெய்யுது. ஹீரோ ஒரு இடத்துல இருக்காரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாரு. ஹீரோ சின்ன பையனாக இருக்கிறப்போ கிராண்ட்பா சொல்லி கீழே விழுந்திருப்பாரு. அதை யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, ஹீரோ நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினி உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ சில விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ சில ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் காட்டுறாங்க. ஹீரோ சின்ன பையனாக இருக்கிறப்போ ஹீரோட அம்மா அவங்களோட லவர் கூட போயிருப்பாங்க. ஹீரோட அப்பாவோட மிஸ்டர்ஸ் வந்து ஹீரோ கிட்ட, உங்கள் அப்பா என்னோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுறாரு, என்னோட குழந்தையும் அவர் பிறக்கவில்லை, அதனால் நீ அந்த வழியை அனுபவிக்கணும்னு சொல்லி ஹீரோவை டார்ச்சர் பண்ணியிருப்பா. அதெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு செடியை டேப் போட்டு ஒட்டிட்டு இருப்பாங்க. அதை ஒட்டி முடிச்சுட்டு ஹீரோயினி சில கண்ணாடி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நோரை வந்து அதை தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா, நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க தானே, எனக்கு நிச்சயதார்த்தம் ஆன அன்னைக்கு ஹீரோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சூஸ் பண்ணா, அவன் உங்ககிட்ட உண்மையாக இருக்கான்னு நினைக்கிறியா, ஹீரோயினி நீ உண்மையிலேயே அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினியும் அப்போ நீ சொல்லு, நான் பெருமையாக இருக்கிறதுனால நீ என்னை பார்த்து பொறாமப்படுறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவளும் சொல்கிறா, பொறாமப்படுறானா, ஆமாம் நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறேன், அதனால தான் என்னோட மைண்டை நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன், நான் இப்போவே என்னோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போகிறேன், நீ சொல்லு. அதுக்கப்புறம் ஹீரோ சின்ன வயசுலேருந்து பர்ஃபெக்ட் மேட்சான என்ன சூஸ் பண்ணுவானா இல்லை உன்னை சூஸ் பண்ணுவானான்ட்டு ஹீரோயினை கேட்குறா. ஹீரோயின் கிட்ட அவள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோ அங்கே வரதை பார்த்து ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணலான்னு காலு ஸ்லிப் ஆகிற மாதிரி கீழே உயிரா. அவள் அந்த உடஞ்ச கண்ணாடி பீஸ் மேலே விழுந்துடுறா. அவள் தான் ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவோட இந்த பார்ட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.